அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுனாமி பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பெரியப்பா போட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பெரியப்பா போட்டுல வந்து நான் உங்க எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன். நம்ம வந்து மீன் வலைக்கு போயிட்டு எங்க பெரியப்பா என்னென்ன மீன் கொண்டு வராங்கன்றதை அவங்களோட ஒரு திருப்பி நான் காமிச்சிருப்பேன். எங்க பெரியப்பா போட்டை வந்து புது போட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து எங்க பெரியப்பா வந்து வலையை வந்து எல்லாத்தையும் கீழே இறக்கி போட்டுட்டாங்க. அதனால இன்னைக்கு போட்டு வந்து உள்ள வந்து எல்லாம் எம்டியா தான் இருக்கு. எந்த அளவுக்கு பெருசா இருக்கு, உள்ள எந்த அளவுக்கு தான் டிராயிங் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா, வாங்க பார்க்கலாம். டிசைனை பாத்தீங்களா, சைடு பூரா பூ டிசைனா இருக்கு. மீன் வலைக்கு கொண்டு போறது வந்து இதுதான் பாத்துக்கோங்க. நாங்க மீன் வலைக்கு வந்து இந்த போட்டை தான் அதிகமா விரும்புவோம். எதுக்குன்னா இந்த வலையில வந்து அதாவது எப்படின்னா 4 செட்டு வேலை 5 செட்டு வேலை முடியாது நம்ம கொண்டு போகலாம் இந்த போட்ல வந்து. இப்போ இது வந்து சின்ன போட்டும் சொல்ல முடியாது, பெரிய போட்டும் சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் காமனா உள்ளதுதான். இப்போ எப்படி நம்ம இந்த போட்டு புதுசா எடுக்கிறாந்தா 1.80 இருந்து 2 முடிய வரும். அதாவது நான் போட்ட அட்டியில இருந்து உங்களுக்கு காமிக்க பாருங்க டிராயிங் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அட்டியில வந்து சைடு 2 சைடுமே டால்பின் மாதிரி நாங்க போட்டுருவோம். இதுதான் பாக்ஸ். இந்த பாக்ஸ்குள்ளதான் நாங்க முக்கியமான ஏதாச்சும் வைப்போம். செல் டப்பானாலும் சரி இல்ல எதுனாலும் சரி இதுக்குள்ளதான் வைப்போம். இதுக்குள்ளதான் தார்பாயும் வைப்போம். உதாரணத்துக்கு கடல் மேல வச்சு உங்களுக்கு மழை விடுதுன்னா உள்ள இருந்து தார்பாய் எடுத்து நாங்க அதை வச்சு மூடிக்கிறோம் கடல்ல. அதே மாதிரி போர் வேற நாங்க ஏதாச்சும் கொண்டு போவோம்ல, இங்க நைட் நாங்க 2 மணி கடலுக்கு போறோம்னா வலையை இறக்கி விட்டுட்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நாங்க இங்க தூங்குவோம். அதுக்குள்ள வந்து இங்கதான் போர்வை எல்லாமே வைப்போம். சரியா, பாத்துக்கோங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த கல்லு வந்து எதுக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வலை இலக்கி விடும் போச்சா லாஸ்ட்ல வந்து ஒரு வலைக்கு நாங்க ஒரு கல்லு போடுவோம். ஒரு வலையை பொறுத்து இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு வெயிட் இழக்கணுமோ அந்த அளவுக்கு வெயிட் வந்து இலக்கி போடணும். சரியா, பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்க பெரியப்பா போட்டு டிசைனை புது போட்டு சூப்பரா இருக்கும் டிசைனு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எங்க பெரியப்பா போட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி வந்து நாங்க வந்து கொடி பறக்க விட்டுருப்போம். நம்ம இந்தியன் பிளாக் இருக்கும். அது போக சும்மா இந்த மஞ்சள் கொடி இந்த மாதிரிலாம் நாங்க போட்டு வச்சிருப்போம். அதே மாதிரி இந்த கம்பெல்லாம் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுல லைட் இருக்கு பாருங்க. அதுல லைட்டு, அந்த லைட் வந்து எதுக்குன்னா நைட் வந்து நம்ம வலையில வந்து இப்ப நம்ம போட்டிருக்கோம் மத்த போட்டுகளுக்கும் இங்க வந்து ஒரு போட்டு கிடக்கு அப்படின்னா நாங்க வந்து லைட் எரிஞ்சு காமிப்போம். லைட் ஆல்ரெடி நாங்க நைட்டு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், ஆன் பண்ணி விட்டுருவோம். லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கனாலே மத்த போட்டுகளுக்கு தெரிஞ்சிடும் அங்க ஒரு போட்டு இருக்கு அப்படின்னு. இல்லைன்னா ஒரு வலையும் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் வலை என்ட்ல இந்த மாதிரி லைட் மாட்டி விடுவோம். ஏன்னா நாங்க வலை போட்டிருக்கோன்றது தெரியணும் பாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி எப்பவுமே நாங்க அணியத்துலதான் நங்குரம் வைப்போம். நங்குரத்தை பாத்துக்கோங்க, இதான் நங்குரம். நாங்க நங்குரம் எப்பவுமே அணியத்துலதான் வைப்போம். எதுக்குன்னா நாங்க நைட்டு வந்து வலையை இலக்கு முடிச்சுட்டு வந்து இந்த நங்குரத்தை வந்து கடல்ல தூக்கி போடுவோம். கடல் தூக்கி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 ரூபா கட்ட ஒரு 5:40 நாங்க வந்து நங்குரத்தை எடுத்ததுக்கு அப்புறம் போட்டு வந்து கலக்கி வலைய வாங்க ஆரம்பிப்போம்.